ஹாய் பாய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட் நான் சேல் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய அக்கௌண்ட் 2HP ப்ரைம். ஓகேவா? இந்த அக்கௌண்ட்டில் ஏகேஎம் கிளேஷியர் வச்சுருக்கேன், ஃபார்மர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் அது எல்லாமே காமிக்கிறேன். நம்ம ஒர்க் ஷாப்பில் போயிட்டு லேபில் போய்க்கலாம். ஓனர்கிட்ட கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஆர்பி கன், எஸ்எல்ஆர் போட்டுக்கலாம். அப்புறமா PP19 இருக்குது. அப்புறம் ஃபார்மர்ஸ் இது நான் ஸ்பின் பண்ணி ஓப்பன் பண்ணேன், அப்கிரேட் பண்ணலை. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா ஐடியா இருந்தால் பாருங்கள். இது இருக்குது, டாம்சன் இருக்குது, பேன் இருக்குது, அப்கிரேடபிள் பேன், டிபிஎஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு கிராஸ்ப்ரோ இருக்குது. அப்புறம் ஏகேஎம் கிளேஷியர் வச்சுருக்கேன். இது நான் ஸ்பின்னில் தான் எடுத்தேன். ஸ்பெஷல் எஃபெக்ட் எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் வரைக்கும் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம். கன்ஸில் அப்கிரேடபிள் கன் இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். அப்புறமா இன்வென்ட்ரி பண்ணிங்கன்னா மெட்டீரியல் கிளாசிக் கிரியேட் கூப்பன் 161 இருக்குது. அப்புறம் ப்ரீமியம் கிரியேட் கூப்பன் 103 இருக்குது. மெத்திக் எம்பலம் இருக்குது. கேரக்டர் வவுச்சர் வச்சுருக்கேன். அப்புறமா பெரிய மெட்டீரியல் 3 வச்சுருக்கேன். எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கினது. அப்புறம் பெயிண்ட் டப்பா, மினி மெட்டீரியல் 3, அப்புறமா ரேடியோ 8, பெயிண்ட் டப்பா 73, அப்புறமா ரீகால் டோக்கன்ஸு, அப்புறம் பாப்புலாரிட்டி. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், ஒன் டே ரூம் கார்டு மட்டுமே 28 வச்சுருக்கேன் நான். அப்புறமா 1 வீக், ஒரு வாரம் ரூம் கார்டே 11 வச்சுருக்கேன். அப்புறம் இது 2 வச்சுருக்கேன். இதுவே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண போனால் என்ன காஸ்ட் வரும் உங்களுக்கே தெரியும். அப்புறம் ரீநேம் கார்டும் வச்சுருக்கேன். 2 ரீநேம் கார்டு வச்சுருக்கேன். நீங்கள் வாங்கினோடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏஜி கரன்சி பாருங்கள், மேலே பிபி காயின் பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஆர்பி போட்டு வச்சுருக்கேன் நான். ராயல் பாஸில் இருக்குது, ப்ளஸ் 360 யூசியோடு வரும். உங்களுக்கு எத்தனை சீசனாக நான் விளையாடிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சீசன் A1ல் 92, அப்போ ஆர்பி போடலை. A3லேருந்து ஆர்பி போட்டிருக்கேன். A3 ஆர்பி, A4 ஆர்பி, A5 ஆர்பி, A6 ஆர்பி, A7 ஆர்பி, A8 ஆர்பி, எல்லாமே 100 ஆர்பி தான். ஸோ நீங்கள் கேரண்டடாக விளையாடலாம். கேடி நான் மெயின்டைன் பண்ணலை, ஜஸ்ட்டு ஆர்பி சும்மா ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடுறது தான். அதுக்கப்புறமா சூட் காமிக்கிறேன். மெத்திக் இவ்வளோ சூட்ஸ் இருக்குது என்கிட்ட. பட் எக்ஸ் சூட்டு, லெஜெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்கல. நார்மல் மெத்திக் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூட் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதுவும் ஸ்பின்னில் தான் கிடச்சிது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. அப்புறம் ஹெல்மெட் பாருங்கள், ஆர்பி ஹெல்மெட்டு, ஸ்பின் ஹெல்மெட் நிறைய இருக்குது. இதுவும் மெத்திக்கோட ஹெட் கியர் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன். ஹெட் கியர் மட்டுமே இவ்வளோ ஹெட் கியர் இருக்குது. அப்புறம் கண்ணாடி, மாஸ்க்கு, ஷர்ட்ஸு, பேக் பேக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பேக் பேக் இருக்குன்ட்டு, கீச்செயின்ஸு, பேண்ட்டு, ஷூ. கன்னில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். வெரிக்கலோட ஸ்கின்ஸும் இருக்குது, காமிக்கிறேன். மோட்டார் சைக்கிள், இந்த மோட்டார் சைக்கிளுக்கு இருக்குது, ஸ்கூட்டிக்கு இருக்குது. அப்புறம் இந்த கீழே 2 வீலர் பக்கிக்கு இருக்குது, போட்டுக்கு இருக்குது. இந்த போட்டுக்கு வச்சுருக்கேன். இந்த வேனுக்கு வச்சுருக்கேன். இமோட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இமோட் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மெத்திக் இமோட்டு, நார்மல் இமோட், ஸ்பின் இமோட்டு. அதுவும் இல்லாமல் ஆர்பி எல்லாமே பர்ச்சேஸ் தான், அன்பர்ச்சேஸ். க்ரோத் பேக் பாருங்கள், 3மே நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் இந்த மாதிரி ஆஃபர் வரும்போது எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஸ்பின்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இப்போ தான் விட்டுருக்கான். இந்த இது பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அப்புறமா லவர் பிக்ஸிங், இல்லை ஸ்பின் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 18 பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு போட்டிருக்கு பாருங்கள், மிஸ்டேக் கிரியேட்டன்ட்டு, இல்லை 18 பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்ஸூட்டில் பார்த்தீங்கன்னா 33 ஸ்பின் பண்ணியிருக்கேன். 17 ஸ்பின் பண்ணியிருக்கேன் எக்ஸூட்டில் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி நிறைய வரும்போது எல்லாமே ஸ்பின் பண்ணி தான் ஏகேஎம் கிளேஷியர் எடுத்தேன். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு எங்கேயோ போயிடுச்சு. பட் உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு பாருங்கள். ஐடியா இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரைஸ் உங்களுக்கு வேணும்ட்டு நம்ம பார்த்து ப்ரைஸ் என்னன்னு பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் எனக்கு மினிமம் ஒரு பெரிய அமௌண்ட்டை தான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், இதோட உங்களோட வேல்யூ சொல்லுங்கள். அந்த ப்ரைஸ் எனக்கு சூட்டபுளாக இருந்தால் ஓகே பண்ணிக்கலாம். பட் எல்லாமே ஜென்யூன் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் பே பண்ணிட்டு பிறகு தான் நான் அக்கௌண்ட் தர முடியும். ஓகேவா? அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி நான் தரமாட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் கொடுப்பேன். ஜென்யூன் தான், எதுவுமே பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் அண்ட் ஜிமெயில் 2 தான் லாகின் பண்ணியிருக்கேன். அது நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம், அன்லிங்க் பண்ணிக்கலாம் வேணும்னா. அன்லிங்க் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அன்லிங்க் ஆகிடும்.